ஒரு நிமிஷம் இதை அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நதிக்கரையில மெதுவா நடந்து போயிட்டு இருக்கீங்க. ம் சரி. திடீர்னு உங்க கையில ஒரு அபூர்வமான மீன் கிடைக்குது. பார்க்கறதுக்கே சொர்க்கத்தோட அழகு மாதிரி தகதகன்னு ஒரு தங்க மீன் அது. அட, கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, அதோட செதில்கள் கூட தூய தங்கத்துல செஞ்ச மாதிரி இருக்கு. எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம்னு நீங்க சந்தோஷத்துல அந்த மீனை ஆசையா முகர்ந்து பார்க்கறீங்க. ஆனா அடுத்த நொடி உங்க குடலையே புரட்டுற அளவுக்கு ஒரு பயங்கரமான துர்நாற்றம் அதுல இருந்து வீசுது. ஓஹோ, நரகத்தை விட மோசமான நாற்றம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ சொல்லுங்க, அந்த மீனை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுருவீங்க இல்லையா? வணக்கம், இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே ஆழமானது. ஆமாம், இன்னைக்கு நாம முழுமையா அலச போறது பலரையும் சிந்திக்க வச்ச ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவுகளின் 103வது ஆடியோ வன்சாக். அதாவது இந்த ஆடியோல ஓஷோ சொல்ற உண்மைகள் கொஞ்சம் சுடக்கூடியவை. உண்மைதான். வாழ்க்கையில எல்லாம் மாறக்கூடியதுங்கிற உண்மைய நாம ஏன் ஏத்துக்க மறுக்கிறோம்? நாம எல்லாரும் ஆசைங்கிற வலைய வீசிட்டு காத்து கிடக்கிறோம். ஆனா அதுல சிக்கிற வெற்றிகள் ஏன் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட துர்நாற்றத்தை வீசுது? இதத்தான் இன்னைக்கு நாம தோண்டி எடுக்க போறோம். நீங்க ஆரம்பத்துல சொன்ன இந்த தங்க மீன் கற்பனை கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். ஆனா இது மனித மனதோட, நம்ம அன்றாட உளவியலோட மிக துல்லியமான ஒரு பிரதிபலிப்பு. ஓஷோ இதை ஒரு குறியீடா பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இத முழுமையா புரிஞ்சிக்க பௌத்த மதத்தோட மிக அடிப்படையான ஒரு பிரபஞ்ச விதியை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் எஸ் தம்மோ சனந்தனோ. எஸ் தம்மோ சனந்தனோ, அதாவது மாறாதது மாற்றம் மட்டுமேங்கிற பிரபஞ்ச விதி. சரியா? அதேதான். இந்த உலகத்துல நிலையானதுன்னு எதுவுமே இல்ல. எல்லாம் ஒரு நதி மாதிரி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குங்கிறது தான் தம்மத்தோட ஆணிவேர். உங்களுக்கு வயசாகிறத பாக்குறோம், மரணத்தையும் பாக்குறோம். ஆனா நம்ம மனம் அதை ஏத்துக்குதா? அதுதான் பிரச்சனை. நம்ம மனம் நமக்குள்ள என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் மத்தவங்களுக்கும் தான் நடக்கும்னு சொல்லுது. நான் ஒரு விதிவிலக்கு, எனக்கு மட்டும் முதுமையே வராது, நான் எப்போதுமே இப்படியே பாதுகாப்பா இருப்பேன்னு ஒரு மாயையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, இங்கதான் மனித உளவியலோட மிகப்பெரிய பலவீனம் ஒளிஞ்சிருக்கு. இந்த நான் ஒரு விதிவிலக்குங்கிற எண்ணம் ஏன் வருது தெரியுமா? ஏன் வருது? ஏன்னா நாம பாதுகாப்ப தேடுறோம், அதானே? கண்டிப்பா. மனித மனம் எப்போதுமே ஒரு பாதுகாப்பை தேடுது. தெரியாத ஒன்ன பார்த்து அது பயப்படுது. மாற்றங்கிறது எப்போதுமே கணிக்க முடியாத ஒண்ணு. நாம எப்போதுமே உறுதியான ஒன்னையே நம்ப விரும்புறோம். ஓஷோ இத ரொம்ப அழகா பதிவு செய்றாரு. இந்த சம்சார சுழற்சியில, அதாவது இந்த வாழ்க்கை ஓட்டத்துல ஒரு நீர்க்குமிழியை நிரந்தரமாக்க நினைக்கிறது தான் நம்மளோட அத்தனை துன்பங்களுக்கும் காரணம்னு சொல்றாரு. தண்ணீர் குமிழிய நிரந்தரமாக்க நினைக்கிறது கேட்கவே ரொம்ப அபத்தமா இருக்கே. ஆமா, அது ஒரு மாயை. ஒரு அழகான தண்ணீர் குமிழிய பார்த்து ரசிக்கலாம். ஆனா அதை என் கைகள்ல புடிச்சு சட்டப்பைக்குள்ள வச்சுக்குவேன்னு சொல்றது முட்டாள்தனம் தானே. இது எனக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. என்ன விஷயம் அது? ஒரு அழகான காதல் அல்லது உறவு கிடைச்சிட்டா உடனே அதுக்கு சங்கிலி போட்டு பூட்டி நீ எக்காலத்திலயும் மாறவே கூடாதுன்னு நாம நிர்பந்திக்கிறோம். ரொம்ப சரியான உதாரணம். காதல்ங்கிற காற்று எப்போது வரும், எப்போது போகும், எந்த திசையில வீசும்னு யாருக்கும் தெரியாது. அதை வந்தறங்கன்னு உத்தரவிடவும் முடியாது, போகாதேன்னு தடுத்து நிறுத்தவும் முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் நாம இப்படி இயற்கைக்கு முரணா செயல்படுறோம்? அத புரிஞ்சுக்க நாம இந்த பிரபஞ்ச விதிய ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். இயற்கையோ பிரபஞ்ச விதியோ யாருக்கும் எதிரியும் இல்ல, நண்பனும் இல்லங்கிறத நம்ம முதல்ல உணரணும். அப்போ அது ஒரு நடுநிலையான விஷயமா? ஆமா. ஓஷோ இங்க ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டிங்கிற அருமையான உதாரணத்தை கொண்டு வராரு. ஈர்ப்பு விசை உங்களுக்கு எதிரியா என்ன? இல்லையே, நாம ரோட்ல நிதானமா நடந்தா அது நம்மள தாங்கி பிடிக்குது. அதே சமயம் நீங்க ரொம்ப குடிச்சிட்டு தள்ளாடி நடந்தாலோ அல்லது கண்களை மூடிக்கிட்டு ஒரு மாடியிலிருந்து கீழே குதிச்சாலோ கண்டிப்பா உங்க கால்கள் உடையும். அதுக்காக நாம ஈர்ப்பு விசையோட மேல கோவப்பட முடியுமா என்ன? அது என் காலை உடைச்சிடுச்சு, அது எனக்கு எதிரின்னு குறை சொல்ல முடியாது. நம்மளோட கால்கள்ல அல்லது நம்மளோட மயக்க நிலையில தான் இருக்கு. ஈர்ப்பு விசைங்கிறது ஒரு ஈர்ப்பியல் விதி. அது தன் வேலையை செய்து அவ்வளோதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ பிரபஞ்ச விதியும் இதே மாதிரி தானா? அதே போலத்தான். தர்மம் யாருக்கும் சாதகமும் இல்ல, பாதகமும் இல்ல. இந்த இயற்கையான பிரபஞ்ச விதிக்கு எதிரா நீங்க எதையாவது பிடிவாதமா ஆசைப்படும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது நடக்கவே முடியாத ஒண்ணு நடக்கணும்னு நம்ம ஈகோ முரண்டு பிடிக்கும்போது. சரியா சொன்னீங்க. அங்கதான் த்ரிஷ்ணா பிறக்குது. த்ரிஷ்ணாங்கிறத எளிமையா சொன்னா பேராசை அல்லது வெறித்தனமான பற்று. ஓஹோ, இந்த திருஷ்ணால இருந்து தான் நம்ம துன்பம் எல்லாம் ஆரம்பிக்குதா? ஆமா. இளமை நிரந்தரமா இருக்கணும், என் செல்வம் நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறதே துன்பத்தோட தொடக்க புள்ளிதான். இப்போ நல்லா புரியுது. நாம இயற்கையோட ஓட்டத்துக்கு எதிரா நீந்த முயற்சி செஞ்சுட்டு தண்ணி நம்மள மூழ்கடிக்குதுன்னு குறை சொல்றோம். ரொம்ப கரெக்ட்.
இத விளக்கத்தான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த தங்க மீன் கதைய ஓஷோ பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். அந்த அஜிரவதி நதிக்கரையில நடக்கிற கதை. இது ஈகோ எப்படி நம்மள உள்ளுக்குள்ள அழிக்குதுங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? சந்தேகமே இல்ல. அது ஒரு அற்புதமான உளவியல் குறியீடு. அந்த அஜிரவதி நதியில வலை வீசுற மீனவர்களுக்கு ஒரு நாள் வலையில ஒரு பிரம்மாண்டமான தங்க மீன் சிக்குது. முழுவதும் தங்கத்தால செஞ்ச மாதிரி அவ்ளோ அழகு. ஆமா. ஆனா வலை நதிக்கரைக்கு வந்ததும் அந்த பகுதியே நாறுற அளவுக்கு அதோட வாயிலிருந்து ஒரு பயங்கரமான அழுகி போன நரகத்தோட துர்நாற்றம் வீசுது. மீனவர்களுக்கு ஒரே குழப்பம். உடனே அந்த மீனை ஸ்ராவஸ்தி மன்னர்கிட்ட எடுத்துட்டு போறாங்க, அப்படிதானே? ஆமா, மன்னருக்கும் ஒன்னும் புரியல. உடனே அவர் அந்த மீனை ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிட்டு ஜேதவரத்துல தங்கியிருந்த புத்தர்கிட்ட எடுத்துட்டு போறாரு. ஒரு நிமிஷம், இத நான் கொஞ்சம் தர்க்க ரீதியா பாக்குறேன். தங்கத்தால ஆன உடல், ஆனா சாக்கடையை விட மோசமான நாற்றம். இது எப்படி சாத்தியமாகும்? புத்தர் இதை எப்படி விளக்குறாரு? புத்தர் அந்த மீனை பார்த்ததும் அதனுடைய முற்பிறவி ரகசியத்தை மன்னனுகிட்ட சொல்றாரு. முந்தைய காஷிப புத்தரோட காலத்துல இந்த மீன் கப்பில்ங்கிற பெயர் கொண்ட ஒரு மகா பண்டிதனா, ஒரு பெரும் துறவியா இருந்துச்சு. அட, ஒரு துறவி எப்படி மீனா மாறினாரு? சொல்றேன். அந்த கப்பில் திரிபிடகங்களையும் சாஸ்திரங்களையும் முழுமையா கத்துக்கிட்ட ஒரு மாபெரும் அறிவாளி. ஆனா அறிவு அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்குள்ள மிகப்பெரிய அகம்பாவமும் ஈகோவும் வளர்ந்துடுச்சு. நான் ஒரு பெரிய அறிவாளி, எனக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற கர்வம் வந்துருச்சு போல. ஆமா, அந்த கர்வம் அவனை குருடாக்கிடுச்சு. அவன் தன் சொந்த குருவான காஷிப புத்தருக்கே துரோகம் செஞ்சான். ரொம்ப கொடுமை. சரி, அந்த தங்க உடலுக்கும் நாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? பல வருஷங்கள் ஒரு புத்தருக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த புண்ணியத்தால அவனோட உடல் இப்போ தங்கமா மாறியிருக்கு. ஆனா அவனோட அந்த ஈகோவால செஞ்ச துரோகத்தால அவனோட ஆன்மா முற்றிலுமா அழுகி போய் இந்த நரக துர்நாற்றத்தை வீசுதுன்னு புத்தர் சொல்றாரு. வாவ், வெளிய தங்கப்பூச்சு, ஆனா உள்ள அழுகி போன துர்நாற்றம். இது இன்றைய 21ஆம் நூற்றாண்டோட, குறிப்பா அந்த சோஷியல் மீடியா காலகட்டத்தோட எவ்வளவு துல்லியமா பொருந்துது. ஆமா, நீங்க சொல்றது ரொம்பவே நிதர்சனமான உண்மை. வெளியில மிக அழகா சிரிச்சுக்கிட்டு விலை உயர்ந்த ஆடைகளோட ஆடம்பரமான இடங்களுக்கு போய் போஸ் கொடுக்கிற பல மனிதர்களை நம்ம பாக்குறோம். வெளிப்பார்வைக்கு அவங்க வாழ்க்கை அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குது. ஆனா உள்ள போய் பார்த்தா நிம்மதியே இருக்காது. கண்டிப்பா. பொறாமையாலையும் ஈகோவாலையும் மன அழுத்தத்தாலையும் அடுத்தவனை விட நான் எப்படி முன்னேறுவதுங்கிற வெறியிலையும் முழுவதுமா அழுகி போயிருக்காங்க. இதுவும் அந்த தங்கமீனோட கதை தானே? 100% உண்மையான ஒப்பீடு இது. நாம தேடுற வெற்றிகள் உண்மையிலேயே தங்கமா அல்லது தங்க முலாம் பூசப்பட்ட துர்நாற்றமானு நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய தருணம் இது. இந்த ஈகோ ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு வீழ்த்துங்கிறதுக்கு அந்த கதையோட முடிவு ஒரு சிறந்த பாடம். புத்தர் இத சொன்னதும் மன்னனால உடனே நம்ப முடியல. இந்த மீன் பேசுன நான் நம்புறேன்னு மன்னன் சொல்றாரு, சரியா? ஆமா, புத்தர் அந்த மீனை பார்த்து கபில் உன் பழைய நினைவுகளை கொண்டு வான்னு சொல்றாரு. அந்த மீனும் ஆமா நான் கபில் தான்னு சொல்லிட்டு மனுஷ குரல்ல அழுது கண்ணீர் வடிக்குது. அடட, தன்னோட ஈகோ சுக்கு நூறா உடைஞ்ச கனவு அது. ஆமா, தான் செஞ்ச தப்ப நினைச்சு ஒரு மிகப்பெரிய பரிதாபத்திலையும் குற்ற உணர்ச்சிலையும் அந்த மீன் அங்கே இறந்துடுது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அது இறந்த மறுகணமே அந்த துர்நாற்றம் முற்றிலுமா மறைஞ்சு ஜேதவனம் முழுவதும் ஒரு தெய்வீகமான நறுமணம் வீச தொடங்குது. அதாவது, நாங்கிற ஈகோ உடைக்கப்படும் போது ஒரு மனிதனோட ஆன்மா தானாகவே தூய்மையாகுதுங்கிறது இத காட்டுது. எவ்வளோ பெரிய பண்டிதனா இருந்தாலும் அகம்பாவம் இருந்தா அவனோட அறிவு வெறும் குப்பையாத்தான் மாறும். ரொம்ப அழகா சுருக்கி சொல்லிட்டீங்க. சரி, ஈகோ நம்மள வீழ்த்துங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஆனா ஈகோ இல்லாதவங்க பாதுகாப்பா இருக்காங்களா? ஒருத்தன் ஈகோவை அழிச்சிட்டு நல்ல காரியங்கள் செஞ்சு அமைதியா சுகமா வாழ்ந்தா அவன் தப்பிச்சிட முடியுமா? அங்கதான் மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு ஓஷோ அடுத்த கதையை கொண்டு வராரு. ஓ, அப்போ ஈகோ மட்டும் நம்மள வீழ்த்துறது இல்லையா? இல்ல, துன்பமோ ஈகோவும் மட்டுமே நம்மள வீழ்த்துவதில்ல. அதீத சுகங்களும் வசதிகளும் கூட நம்மள மிகப்பெரிய மயக்கத்துல ஆழ்த்தி வீழ்த்திடும்னு ஓஷோ சொல்றாரு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. ஒரு நாள் புத்தர் தன் ஷீடர் ஆனந்தரோடு போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு சகதியில பொருள்ற பன்றிக்குட்டிய கண்டு திடீர்னு நின்னு சிரிக்கிறாரு. ஆனந்தருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன் ஒரு பன்றிய பார்த்து சிரிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாரே. ஆமா, இதுக்கும் ஏதோ ஒரு முற்பிறவி கதை இருக்கு. புத்தர் அந்த பன்றியோட பரிணாம வளர்ச்சிய கூறுறாரு. பல பிறவிகளுக்கு முன்னாடி கக்குசந்த புத்தரோட காலத்துல இந்த பன்றிக்குட்டி ஒரு கோழியா இருந்துச்சு. ஒரு கோழியா? ஆமா, அது புத்தரோட சொற்பொழிவுகளை ஆர்வமா கேட்டு நிறைய புண்ணியங்களை சேர்த்துச்சு. அந்த புண்ணியத்தோட பலனா அடுத்த பிறவில ஒரு இளவரசியா பிறந்துச்சு.
இது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே. அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் அரண்மனை கழிவறையில நெளியிற புழுக்களை பார்த்த அந்த இளவரசிக்கே, அடடா, வாழ்க்கை எவ்ளோ நிலையற்றது, நம்ம உடலும் ஒரு நாள் இப்படிதான் அழுகி போகும்னு ஒரு திடீர் விழிப்புணர்வு பிறக்குது. வாவ்! அந்த விழிப்புணர்வு அவங்கள தியானத்துல இறங்க வச்சதா? ஆமா, ரொம்ப ஆழமான தியானத்துல இறங்குறா. அந்த தியானத்தோட பலனா அவ இறந்து தேவஸ்லோகத்துல, அதாவது சொர்க்கத்துல ஒரு தேவதையா பிறக்கிறா. உர்மிஷா, எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வருது. கோழியிலிருந்து இளவரசி, இளவரசியிலிருந்து தியானம், பின்பு சொர்க்கத்தோட தேவதை. இது மிகப்பெரிய ஆன்மீக முன்னேற்றமாச்சே. உண்மைதான். இவ்ளோ தூரம் உயர்ந்தவ ஏன் மறுபடியும் பூமியில வந்து ஒரு சகதி பன்றி குட்டியா கிடக்குறா? இது எப்படி சாத்தியம்? இதுதான் மனுஷங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய மாயை. சொர்க்கத்தோட அதீத சுகங்களும் இன்பங்களும் அவள தூங்க வச்சிடுச்சு. சுகங்கள் எப்படி தூங்க வைக்கும்? தேவ சலோகத்தோட எந்த கவலையும் இல்லாத வசதிகள்ல அவ தன்னை முழுவதுமா மறந்துட்டா. அவளுக்கு வந்த அந்த விழிப்புணர்வு மழுங்கி போச்சு. நம்ம செய்யற புண்ணியங்கள் எல்லாம் ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி தான். அதாவது செலவழிக்க செலவழிக்க ஒரு நாள் தீர்ந்துடும் சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. புண்ணியம் தீர்ந்ததும் மீண்டும் தூக்கத்துல, மயக்கத்துல கீழே விழுந்து இப்போ ஒரு பன்றியா பிறந்திருக்கான். இத வச்சு ஓஷோ ஒரு மிக நுட்பமான உண்மையை சொல்றாரு. தியானத்துக்கும் சமாதிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது தியானம்ங்கிறது வேற, சமாதிங்கிறது வேறயா? அது எப்படி நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கிறது? அது தியானம்ங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் அங்க தங்கலாம், எப்ப வேணாலும் வெளியேறலாம். அது ஒரு பயணம். ஆனா சமாதிங்கிறது உங்களுடைய சொந்த வீடு மாதிரி. அதுவே உங்களுடைய இறுதி இலக்கு. ஒரு முறை அங்க போயிட்டா திரும்புறதே இல்லைன்னு அர்த்தமா? ஆமா. இந்த பன்றிக்குட்டி தியானம் செஞ்சுச்சு. ஆனா விழிப்புணர்வ இறுதி வரை தக்க வைக்கல. ஓஷோ இதுல இருந்து ஒரு பாடத்தை சொல்றாரு. துன்பத்தை விட சுகம் ரொம்ப ஆபத்தானது. துன்பத்தை விட சுகம் ஆபத்தானதா? இது கேக்குறதுக்கு முரண்பாடா இருக்கே. ஏன்னா துன்பம் உங்கள ஒரு முள்ளு மாதிரி குத்தி விழுத்திருக்க செய்யும். என் வாழ்க்கையில ஏதோ தப்பா இருக்குன்னு உங்களை சிந்திக்க வைக்கும். ஆனா சுகம் உங்களை தாளாட்டி தூங்க வச்சிடும். ஓஹோ, ரொம்ப ஆழமான கருத்து இது. சொர்க்கம் கூட ஆபத்தானது. ஏன்னா அது உங்களை முழுமையான மயக்கத்தில் ஆழ்த்திடும். இன்னைக்கு நாம ஒரு பெரிய கார்ப்பரேட் வேலை கிடைச்சு கை நிறைய சம்பளம் வந்ததும் எப்படி நம்மள நாமே தொலைச்சிட்டு ஒரு வசதியான மயக்கத்துல வாழ்றோமோ அது போல. அட, அப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வருது. சுகம் ஆபத்தானது, ஆசை ஆபத்தானதுன்னா நான் என்னதான் செய்யணும்? என்ன செய்யணும்னு தோணுது உங்களுக்கு? எனக்கு கோவமோ காமமோ அல்லது உலகத் ஆசைகளோ வரும்போது அதையெல்லாம் இரும்புச் சங்கிலி போட்டு இறுக்க கட்டி வச்சிடணுமா? கோபத்தை முழுசா அடக்கி ஆசைகளை கொன்னுட்டு ஒரு எந்திர மாதிரி வாழணுமா? இது சாத்தியமே இல்லையே. மிக அருமையான கேள்வி. பல நூற்றாண்டுகளா பலரும் இந்த தப்பத்தான் செஞ்சுட்டு வராங்க. உணர்ச்சிகளை அடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அது தப்பா? ஆமா. ஓஷோ ரொம்ப தெளிவா அடிச்சு சொல்றாரு. எந்த உணர்ச்சியும் அடக்கிறது மாபெரும் முட்டாள்தனம். அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் உள்ளே எரிமலையா மாறி நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல வேற ஒரு கோரமான உருவத்துல வெடிக்கும். அப்போ ஆசையையும் கோபத்தையும் அடக்கக்கூடாதுன்னா வேற என்னதான் செய்யறது? பிரக்யா, அதாவது விழிப்புணர்வோக இருங்கன்னு ஓஷோ சொல்றாரு. இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு தெரியுமா? எப்படி இருக்கும்? உங்களுக்கு கோபம் வந்தா, நான் கோபப்படக்கூடாது, நான் ஒரு நல்லவன்னு அத அடக்க வேண்டாம். மாறா, கோபம் உங்களை ஆக்கிரமிக்கும்போது அத ஒரு பார்வையாளனா விழிப்புணர்வோட கவனிங்க. பார்வையாளனா கவனிக்கணுமா? ஆமா. நீங்க ஒரு பால்கனில நின்னுகிட்ட கீழ ரோட்ல போற வாகனங்களை பாக்குறது மாதிரி உங்க உணர்ச்சிகளை பாருங்க. எனக்குள்ள இப்ப கோபம் எழுகிறதுன்னு ஒரு சாட்சியா நின்னு பாருங்க. அதாவது நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுக்கும் எனக்குள்ள கோபம் இருக்கிறத நான் கவனிக்கிறேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதானே? அதேதான். மிகப்பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு. ஆசை எழும்போது அத அடக்காம விழிப்புணர்வோட அத உற்று நோக்குங்க. நீங்க முழு விழிப்புணர்வோட உன்னை கவனிக்கும்போது அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் கன்னிச்சையாகவே உதிர்ந்துடும். வாவ்! எப்படி இது கொஞ்சம் விளக்க முடியுமா? எப்படின்னா, ஒரு அறைக்குள்ள வெளிச்சம் வந்ததும் இருள் தானா விலகி போகுதோ, அதுபோல விழிப்புணர்வு வந்ததும் உணர்ச்சிகள் உங்களை விட்டு விலகும். என்ன அருமையான விளக்கம்! விழிப்புணர்வுங்கிறது ஒரு கேடய மாதிரி செயல்படுது. சரி, இந்த ஆசைகள் எப்படி நம்ம மனசுக்குள்ள வேலை செய்யுது, அது எப்படி நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்துட்டு போகுதுங்கிறதுக்கு ஓஷோ ஒரு இயற்கையான உதாரணத்தை சொல்வாரே. ஆமா. ஆசை அல்லது துருஷ்ணாங்கிறது ஒரு வேரற்ற மால்வா கொடிய போன்றதுன்னு சொல்றாரு. மால்வா கொடி, அத பத்தி சொல்லுங்க. இந்த கொடிக்குன்னு சொந்தமா நிலத்துல வேர் இருக்காது. இது ஒரு மரத்துல தொத்திக்கிட்டு ஒட்டுண்ணியா வளரும். அந்த மரத்தோட சத்து முழுவதையும் உறிஞ்சு குடிச்சிட்டு அடுத்து இன்னொரு மரத்துக்கு தாவி வளரும். ஆட, மனுஷங்களும் அப்படித்தானே இருக்காங்க. கண்டிப்பா.
இது இன்றைய காலகட்டத்துக்கு மிக சரியா பொருந்தும். ஒருத்தன் முதல்ல வேலை வேணுங்கிற ஆசை மரத்துல ஒட்டிக்கிறான், வேலை கிடைச்சதும் அங்கிருந்து ப்ரொமோஷன்ங்கிற அடுத்த ஆசைக்கு தாவறான். ஆமா. அப்புறம் பெரிய வீடு, கார், இஎம்ஐன்னு ஒரு ஆசையிலிருந்து இன்னொரு ஆசைக்கு ஒரு குரங்கு மாதிரி மனித மனம் தாவிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இத பார்க்கும்போது இலக்கே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிற ரேட் ரேஸ், அதாவது எலிப்புரி வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா இதிலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? என்ன செய்றாங்க? எனக்கு இந்த உலக ஆசைகள்லாம் வேண்டாம், எனக்கு மோட்சம் வேணும், நான் ஞானம் அடையணும், ஆன்மீகத்துல உச்சம் தொடணும்னு ஒரு புதிய ஆசையை வளர்த்துக்கிறாங்க. அதாவது பழைய கொடியை வெட்டிட்டு மோட்சம்ங்கிற புது கொடியை நடுறாங்க. இது சரியா? இங்க தான் ஓஷோ ரொம்ப கட்டிங்கா கண்டிக்கிறாரு. மோட்சம் வேணுங்கிற ஆசையும் இன்னொரு விதமான மாலுவா கொடிதான். உலக ஆசைகளுக்கு பதிலா ஆன்மீக ஆசைய வளர்க்கறதால எந்த பயனும் இல்ல. ஓஹோ, அதுவும் ஒரு வலையா? ஆமா, சங்கிலி இரும்பா இருந்தா என்ன, தூய தங்கமா இருந்தா என்ன, ரெண்டும் உங்களை சிறைப்பிடிக்க தானே செய்யுது. ரொம்ப ஆழமான கேள்வி இது. அப்போ இந்த சுழற்சியிலிருந்து தப்ப ஒரே வழி அந்த விழிப்புணர்வுங்கிற கோடாரியை பயன்படுத்துறது மட்டும்தானா? நிச்சயமா. இந்த ஆசையோட வேர்களை, அதாவது காமம், அகந்தை, அறியாமை, தவறான பார்வை போன்றவற்றை விழிப்புணர்வுங்கிற கோடாரியால வெட்டணும்னு சொல்றாரு. சரி, அப்போ உலகத்துல எப்படி வாழறது? தாமரை இலை மேல தண்ணி துளி ஒட்டாம இருக்கிறது போல நீங்க இந்த உலகத்துல வாழணும். ஆனா உலகத்தோட ஆசைகளும் உங்க மேல ஒட்டாம நழுவி விழணும். எதையும் அடக்க வேண்டாம். எல்லாத்தையும் முழுமையான விழிப்புணர்வோடு கடந்து செல்லுங்க. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு எளிமையான உதாரணம் தோணுது. ஒரு வீடு இருட்டா இருந்தா, கதவுகள் திறந்திருந்தா அங்க நிச்சயம் திருடர்கள் வருவாங்க, வந்து பொருள்களை சுருடிட்டு போவாங்க. ஆமா. ஆனா அந்த வீட்டின் உரிமையாளர் முழிச்சுக்கிட்டு வீட்ல விளக்குகள் பிரகாசமா எரிஞ்சுகிட்டு இருந்தா திருடர்கள் அந்த வீட்டின் பக்கமே வரமாட்டாங்க. நம்ம மனமும் அப்படிதான். அருமையான விளக்கம். நமக்குள்ள விழிப்புணர்வுங்கிற விளக்கு பிரகாசமா எரிஞ்சுகிட்டு இருந்தா ஆசை, கோபம், அகம்பாவங்கிற திருடர்கள் உள்ள நுழையவே முடியாது இல்லையா? புத்தர் சொல்றதும் ஓஷோ விளக்குறதும் இதுதான். அப்போ தீபோ பவா, நீங்களே உங்களுக்குள்ள ஒரு விளக்கா மாறுங்க. வெளியில இருந்து யாரும் வரமாட்டாங்களா? வெளியில இருந்து வர்ற எந்த குருவும் எந்த உபதேசமும் உங்களை நிரந்தரமா காப்பாத்தாது. உங்களோட விழிப்புணர்வு மட்டுமே உங்களை காக்குற ஒரே கவசம். நாம ஒவ்வொருத்தரும் அந்த அஜிரவதி நதிக்கரையில உட்காந்து ஏதோ ஒரு வளைய வீசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா, பணம், புகழ், காதல்னு ஏதோ ஒரு மீனுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அந்த வலையில சிக்கிற மீனை பத்தி தான் நாம இப்போ சிந்திக்கணும். இதை நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையில விழித்திருக்கீங்களா? அல்லது உங்க ஆசைகளின் பின்னால தூக்க கலக்கத்துல வெறும் எந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த நதிக்கரையில நீங்க இத்தனை காலம் கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சிருக்க மீன் உண்மையிலே தங்க மீன் தானா, அல்லது வெறும் தங்கம் முல்லாம் பூசப்பட்ட உள்ளே துர்நாற்றம் வீசும் அகம்பாவம் தானாங்கிறத இன்னைக்கே சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.